Hi friends, welcome to Lotus TNPC Success. Indian Polity 45 Days Challenge Day 1 Historical Background of Constitution பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எதுலேருந்து பார்க்க போகிறோம்னா 1600லேருந்து நம்ம பார்ட் ஒன்ல வந்து க்ரௌன் ரூல் வர்ற வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 1600லேருந்து க்ரௌன் ரூல் எப்போ வருது நமக்கு 1858 ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் உள்ள பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ற கான்ஸ்டியூஷன் சாதாரணமா நமக்கு கிடைக்கல. நிறைய ஹெடல்ஸ் எல்லாம் தாண்டி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க நம்மளோட லீடர்ஸ் எல்லாமே. ஸோ ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாதான் நம்ம பேக்ரவுண்ட் படிக்க படிக்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். 1600ல குயின் எலிசபெத் ஒன் கிட்ட இங்கிலாந்துல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து ட்ரேடிங் வணிக உரிமை வந்து வாங்குறாங்க. முதல்ல அவங்க 20 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏகபோக உரிமையா கொடுத்துட்றாங்க. அவங்க உரிமை கொடுத்தாலுமே இங்க வந்து அக்பர் இருந்த அந்த டைம்ல அக்பர் இறந்த டைம் ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வந்த போது 1609 தான் எங்களுக்கு வந்து போர்ச்சுகீஸால கொஞ்சம் தடைப்பட்டுட்டே இருந்தது. 1609 தான் அந்த உரிமை இந்தியால கிடைச்சு வில்லியம் ஹாக்கின்ஸ் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா சூரத்ல ஆரம்பிச்சு அதனோட 1613 சூரத்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அம்பாசிடர் யாருன்னு பார்க்குறோம் அப்படின்னா சென்ட் தாமஸ் ரோ. அவர் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. 1757 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாசி போர் நடக்குது. 1764 வந்து பக்சார் போர் வந்து நடக்குது. இந்த பக்சார் போர் தாங்க இந்த 2 வாருமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்பு முனையா இருந்தது. அதாவது பெங்கால வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க கைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இந்த 2 போர் தான் முக்கிய காரணம். இந்த 1764 பக்சார் போர்ல தான் அவங்களுக்கு திவானி ரைட்ஸ் கிடைக்குது. திவானி ரைட்ஸ்னா அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. வருவாய் ஃபுல்லா அவங்க பார்த்துக்குவாங்க. நிர்வாகம் வந்து அந்த யாரு முகல் பீரியட்ல யாரு இருக்காங்களோ அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அ அப்படி பார்த்துட்டு இருந்தபோது, ராபர்ட் கிளைவ் வந்து நமக்கு ஆட்சியில இருந்து இருக்கிறாரு. அவர் இதுல நெறைய ஊழல் நடக்கிறதுனால, பிரிட்டிஷ் அரசாங்கமே வந்து நேரடியா அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிய டேக் ஓவர் பண்றாங்க. அதுக்கு தான் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. இதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிய வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான முதல் படி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773 தான். சரிங்களா? ஸோ அது அப்போ அவங்களோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஃபுல்லா வந்து பிரிட்டிஷ்க்கு கீழ வந்துருவாங்க. கரப்ஷன் அதாவது லஞ்சத்த ஃபுல்லா ஒழிக்கிறாங்க. ஒழிச்சிட்டு கமர்ஷியல் தனியா, மிலிட்டரி தனியா, ரெவென்யூ தனியா இது எல்லாமே தனித்தனியா வந்து என்ன பண்றாங்க, பிரிச்சு அவங்களுக்கு வந்து குடுத்துர்றாங்க. ஸோ இதுதான் நமக்கு இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்டோட நோக்கம். இதனோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் வந்து பெங்கால் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கிளைவ். முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து ராபர்ட் கிளைவ் தான். அப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருக்கிறாரு. நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க உச்சநீதிமன்றத்தை எங்க லே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கல்கத்தால ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒழுங்குமுறை சட்டத்துல வந்து யாரும் தனியா வந்து வாணிகம் பண்ணக்கூடாது அப்படின்றத ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வந்திருந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது ஊழல் வந்து கம்மியாயிடும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த ஒழுங்குமுறை சட்டத்த கொண்டு வந்தாங்க. ஆனாலுமே இதுல வந்து நெறைய குறைகள் இருந்தது. அத திருத்துறதுக்காக தான் அடுத்து பிட் இந்தியா ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பிட் இந்தியா சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா, 1784ல கொண்டு வந்தாங்க. இது யாரு கொண்டு வந்தாங்கன்னா, இங்கிலாந்தோட இளம் பிரதமர் யங் பிரைம் மினிஸ்டர் பிட் அப்படிங்கிறவர் கொண்டு வராரு. 1781ல அமெண்ட்மெண்ட்ஸ் நெறைய பண்ணி இந்த ஆக்ட்ட வந்து ஒழுங்குமுறைப்படுத்துறாரு. அதுக்கு வந்து ஆக்ட் ஆஃப் செட்டில்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலாந்தோட அ அ இளம் பிரதமரா இருக்கிறவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட பவர வந்து ரெட்யூஸ் பண்ணியிருக்கிறாரு. எதுல? இந்த பிட் இந்தியா ஆக்ட் 1784ல வந்து அவங்க வந்து ரெட்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ட் ஆஃப் செட்டில்மென்ட்ட வந்து அரசு உரிமை நிர்ணய சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இரட்டை ஆட்சி முறை. அதாவது இதுல என்ன பண்றாங்கன்னா, இரட்டை ஆட்சி முறை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் இருப்பாங்க. அதே சமயம் வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோலும் இருப்பாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்க இருப்பாங்கன்னா, பிரிட்டிஷ் பார்லிமென்ட்ல வந்து இருப்பாங்க. இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து 24 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கமர்ஷியல் அதாவது வணிகத்த மட்டும் பார்த்துக்கணும். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ் பார்லிமென்ட்ல இருப்பாங்க. அவங்க பொலிட்டிக்கல், சிவில், ரெவென்யூ, மினிஸ்ட்ரி இது எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட் வந்து அந்த கட்டுப்பாடு வாரியம் வந்து பாராளுமன்றத்துக்கே போயிடுது. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு. அரசியல் நிர்வாகத்த மட்டும் தான் யார் பார்க்குறாங்க? பிரிட்டிஷ் பாராளுமன்றம். வாணிபத்த யார் பார்க்குறாங்க? ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. அடுத்து என்ன பண்றாங்க? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சொத்தெல்லாம் பிரிட்டிஷ் பொசிஷன் ஆஃப் இந்தியான்னு மாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு பட்டை சட்டத்த இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சார்ட்டர் ஆக்ட் 1793 ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒருக்கா
அவங்க வந்து ஆக்ட் போட்டுட்டே இருப்பாங்க. இப்ப யாரோட பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர் ஜான் ஷோரோட பீரியட் இந்த டைம்ல. ஸோ அவரோட பீரியட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து 20 வருஷத்துக்கு உரிமை குடுத்துருக்காங்களா, இந்த இயக்குனர் குழுவுக்கான அந்த நான் சொன்னேன் இல்லையா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களோட சேலரி அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்களோட சேலரி ஃபுல்லா எங்கருந்து எடுக்கணும் அப்படின்னா, அ இந்தியால இருந்து வர வருவாயில இருந்து தான் எடுக்கணும். பிரிட்டிஷ் பார்லிமென்ட் வந்து குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, பிரிட்டிஷ் பார்லிமென்ட்ல இருக்கிறான். பிரிட்டிஷ் தான் வந்து இது ஃபுல்லாமே பார்க்குறான். ஆனா சம்பளம் மட்டும் எங்க இருந்தான்? நம்ம இந்தியால இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 17 அ 93 முடிஞ்சதுக்கப்புறம் 1830ல மறுபடியும் ஒரு பட்டய சட்டத்த கொண்டு வராங்க. அது ஹாஸ்டிங்ஸோட லார்ட் ஹாஸ்டிங்ஸோட பீரியட் வந்து நமக்கு அது. 1830லேருந்து 23 வரைக்கும் அவர் இருக்கிறாரு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மோனோபாலி அதாவது ஏகபோக உரிமையெல்லாம் அவர் வந்து என்ன பண்றாரு, கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து, நீங்க வந்து சைனா கூட மட்டும் டீ வியாபாரம் பார்த்துக்கோங்க. இந்தியால வந்து டீ ட்ரேட் மட்டும் பண்ணிக்கலாம். ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல தான் நமக்கு இங்கிலாந்துல வந்து தொழில் புரட்சி வந்து நடக்குது. தொழில் புரட்சி நடக்குது. அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்துவ சமயத்த வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது 1833ல வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப இதுவரைக்கும் இரட்டை ஆட்சி முறையா இருந்ததா, அடுத்து என்ன பண்றாங்க டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன். ஃபுல்லா சென்ட்ரலைஸ் பண்றாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து என்னவா மாத்திர்றாங்க அப்டின்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்டின்னு சொல்லிர்றாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து வில்லியம் பென்டிங். அப்ப ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன ஆயிடுது, நீங்க ட்ரேட் பார்க்க வேண்டாம், அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பார்த்தா போதும், வியாபாரமே பார்க்க வேண்டாம் அப்டின்னு சொல்லிர்றாங்க. லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து பவர் ஆஃப் என்டையர் இந்தியா. ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆட்சி அதிகாரம் ஃபுல்லா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கிட்ட தான் இருக்குது. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏன் அப்டின்னா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்தியன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்டின்றத சொல்றாங்க. அப்போ தான் லார்ட் மெக்காலே வந்து இப்ப ஃபர்ஸ்ட் லா கமிஷனரா வந்து இந்தியாக்குன்னு சொல்லி அப்பாயிண்ட் ஆகுறாரு. அப்போது இந்த இது முதல் சட்ட அமைச்சரா யார் இருக்காங்க? லார்ட் மெக்காலே பிரபு அப்படிங்கிறவர் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த சென்ட்ரலைசேஷன் மையப்படுத்தப்பட்டிருக்கு இல்லைங்களா? நாடு நிர்வாகம் ஃபுல்லா. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு ஒருத்தர வச்சுட்டு, அவங்களுக்கு கீழ தான் பெங்காலும் ஆகட்டும், மெட்ராஸும் ஆகட்டும், மும்பை ஆகட்டும். இந்த 3மே யாருக்கு கீழ தான் வராங்க? அவங்களுக்கு கீழ தான் வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1853ல பட்டய சட்டம் வந்து கொண்டு வராங்க. இதுதான் அவங்களோட கடைசி பட்டய சட்டம். இத வந்து 20 வருஷத்துக்கு அவங்க உரிமை குடுக்கல. எப்ப வேணாலும் நாங்க திரும்ப வாங்கிக்குவோன்ற முறையில தான் அவங்க இருந்தாங்க. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்போ இந்த லார்ட் டல்ஹவுசி பீரியட் அந்த டைம். என்ன பண்றாங்க அப்படின்னா, நிர்வாகம் தனியா, லெஜிஸ்லேட்டிவ் தனியா, எக்ஸிக்யூட்டிவ் தனியா பிரிச்சர்றாங்க. கம்பெனி ரூல் வந்து என்ன பண்றாங்க, நாங்க எப்ப வேணாலும் திரும்பி வாங்கிக்குவோம்ன்னு சொல்றாங்க. சிஓடி அதாவது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ வந்து 24லேருந்து 18ஆ குறைச்சர்றாங்க. அப்போ பெங்காலுக்குன்னு தனி கவர்னர் குடுத்துட்டாங்க. ஏன்னா, என்ன பண்றாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தனியா, பெங்காலுக்கு தனியா கவர்னர் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து இன்ட்ரோடியூஸ் இதனால இந்த சார்ட்டர் ஆக்ட் வந்து 1853யோட நிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்ன்மென்ட் வந்து 1853யோட சொல்லிட்டாங்க. 20 வருஷத்துக்கு மேலனா உங்களுக்கு நாங்க குடுக்க மாட்டோம். நாங்க எப்ப வேணாலும் திரும்பி வாங்கிப்போம்ன்னு சொல்ட்டாங்க. ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா, 1857ல வந்து கிரேட் ரிவோல்ட் அதாவது 1857ல வந்து இந்திய பெருங்கலகம் வந்து நடக்குது இல்லைங்களா? அப்ப இந்திய நாட்டுல அங்கங்க புரட்சிகள் நெறைய வெடிக்குது. அப்ப என்ன சொல்லிர்றாங்க, அப்போ உள்ள குயின் கூப்ட்டு ஆ அம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவ வந்து கூப்ட்டு, "நீங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இதுவரைக்கும் ஆட்சி பண்ணதெல்லாம் போதும். இனிமேல் நாங்களே என்ன பண்ணிக்கிறோம், இந்த மொத்த நிர்வாகத்தையும் நாங்க பிரிட்டிஷ் பாராளுமன்றமே பார்த்துக்குவோம்." அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதனால தான் 1857 1857ஓட ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட அந்த அதிகாரம் எல்லாம் முடிஞ்சு, பியூரா வந்து பிரிட்டிஷ் பார்லிமென்ட் கீழ வந்து என்ன பண்றாங்க, இந்தியா வந்து டேக் ஓவர் பண்ணிர்றாங்க. ஸோ இதுவரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நிர்வாகம் பார்த்துட்டு இருந்தாலுமே, பிரிட்டிஷ் பார்லிமென்ட் கீழ தான் இருந்தாங்க. ஆனா 1858ல இருந்து என்ன பண்ண போறாங்கன்னா, பியூரா பிரிட்டிஷ் பீப்பிள்க்கு கீழ இந்தியா ஃபுல்லா அப்படி டேக் ஓவர் ஆயிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெய்லி நம்ம வீடியோஸ ஃபாலோ பண்ணுங்க. 45 டேஸ் சேலஞ்ச் ஃபுல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் பிடிஎஃப் டெலிகிராம்ல குடுத்துர்றேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.